ஆனால் இப்படி ஒரு உதவி செஞ்சு எவருமே பார்த்துருக்க மாட்டான்டா. அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறாப்புல போய் அம்பாட்டில் போய் செவனேன்னு கடை வச்சுருந்த கிளவியை போட்டு உடச்சி சேரையெல்லாம் நொறுக்கி கடையெல்லாம் கவுத்து அதுக்கப்புறமா புதுசாக வாங்கி போட்டு உதவி செய்கிறாப்புல. ஏன்டா உதவி செய்கிற ஆள் அந்த அம்மா ஏற்கனவே ஒரு கடை வச்சுருக்கு, மேற்கொண்டு 4 சாமானை வாங்கி போட்டியா, 2 சேரை தூக்கி போட்டியா போட்டு ஒரு டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒரு உதவி. வச்சிருக்கிறதப்பெல்லாம் உடச்சி அந்த அம்மாவை மன கஷ்டத்தை ஏற்படுத்தி பிடிச்சி தள்ளி அப்புறம் என்னடா உதவி செய்கிற விட்டு அந்த கிளவி மண்டையை உடச்சி போட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் தையலையும் போட்டு கொண்டாந்து விட்டுருவான் போல. அதாவது நீங்கள் யாராவது உதவி செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செய்யாதிய. இது கிளவியாக இருக்குன்னு விட்டுருச்சு, வேறு வேணா தடமான ஒரு ஆளாக இருந்ததுனால முதல்ல அடி விட்டுருப்பேன் சப்பு சப்புன்னு. அப்புறம் தான் நீங்கள் உதவி செய்யறது எனக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ இப்படி உதவி செய்யாதிய. செய்கிறிய நாசுக்காக கொடுத்துட்டு பழைய சேரை வச்சுருந்தா என்ன அந்த அம்மா வீட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், அதை உடச்சி கொடுத்தே வாங்கி கொடுக்குறமாடா. சரி, இது ஒரு வித்தியாசமான உதவி. அதாவது நீங்கள் யாராவது இந்த மாதிரி செய்யறதா இருந்தால் அந்த மாதிரி செய்யாதீங்க. என்னடா செட்டப்பை பார்த்தியா? இதுக்கு பேர் தான் கிரியேட்டிவ் சமையல். தண்ணிக்குள்ளேயே ஒரு செட்டை போட்டு அதிலே உட்காந்துக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே மீனை பிடிச்சி கரை ஓரத்துலேயே சமைக்கிறாங்களாமா. ஏன்னா ஒரு மீனை பிடிச்சா வீட்டுக்கு கொண்டு போய் 4ஆக வெட்டி மசாலா வச்சு புள்ள ஒட்டியோடு உட்காந்து சாப்பிடவும் தான் கேள்விப்பட்டிருப்பான். இவன் தண்ணிக்குள்ளேயே மீனை பிடிச்சி தண்ணி ஓரமாகவே அடுப்பு சட்டியை வச்சு உசுராக இருக்கிற மீனை தூக்கி உள்ளே போட்டால் அது சூடு தாங்காமல் குதிக்க தானே பார்க்கும். ஏன்னா இதை நீ வீட்டில் கொண்டாந்து செஞ்சிருந்தீங்கன்னா கூட குதிச்சிருக்கு மறுபடியும் எடுத்து போட்டிருக்கலாம். தண்ணிக்குள்ளேயே செஞ்சீங்கன்னா ஓடத்தானே செய்யும். அதனால் இவங்க மாதிரி நீங்கள் யாரும் போய் செய்யாதீங்க. சமைச்சா வீட்டுக்கு கொண்டுப்பா போய் பொறி இல்லை குழம்பு போய் அதை விட்டுட்டு பிடிச்ச மேரிக்க தூக்கி போடுறேன் சட்டிக்குள்ள போச்சா. இப்போ ஓகே, நியூ வரப்போகுது. நியூ ரெசல்யூஷன் என்ன? நியூ ரெசல்யூஷனா? இதுக்கு தெரியுதா? இடுப்புல ஒரு மச்சம் தெரியுதா? லைட்டா தெரியுதா? இந்த வருஷம் நான் இடுப்பை லைட்டா காமிச்சேன். வரப்போற வருஷத்துல இன்னும் அதிகமா இடுப்பை காமிக்கலான்னு இருக்கு. ஆமா, ஒரு பெரிய சிம்ரன் இடுப்பு. அப்படியே அந்த மச்சத்தை ரவுண்டு மச்சத்தை காமிச்சிட்டாலும் அப்படியே எல்லாரும் மயங்கிதான் போயிடுவாங்க. யாரு சொன்னா இது இடுப்பை பார்க்குறோம்னு? இல்லை என்னடா புது வருஷம் வந்தால் புதுசாக ட்ரெஸ் எடுப்பேன், 4 பேருக்கு உதவி செய்வேன், ஒரு குழந்தை குட்டியை பெப்பேன், குடும்பத்தில் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லுவேன் கேள்விப்பட்டிருக்கேன். நீ புது வருஷத்துக்கு மச்சத்தை காட்டுறான். யாருமே பார்க்காத மச்சம் ஏதோ மூடி வச்சுருந்து ஏதோ தமிழ்நாட்டில் முக்கிய செய்தியை அறிவித்த மாதிரி. இது எங்கே தான்டா இப்படி ஒன்று எனக்கே தெரியல. எனக்கே பார்க்கணும் போல் இருக்குது. நீங்கள் யாராவது நீங்கள் ஒரு அன்னைக்குன்னு சிறப்பாக ஏதாவது பார்க்கணும்னு நினச்சின்னா நீங்கள் இந்த அம்மாட்ட பேசிவிட்டு 1ஆம் தேதி போயிருங்க. போய் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஒரு நாள் சிஎம் ஆகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம்ண்ணா, டோட்டலாக எல்லா கூட்டுக்கும் டோட்டல் இது கோட்டர் பண்ணுறா அப்படின்ட்டுருவேன். எல்லா வீட்டுக்கும் டெய்லி ஒரு கோட்டை வீட்டில் கொடுத்துருங்க. அவன் எங்கேயும் போக அலையக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகுது ஒன்றாவது. அவன் வீட்டு கொடுத்து அவன் மட்டும் குடிச்சிட்டு இருக்கான். ஓகே, எவ்வளவு பொறுப்பா இருக்காரு பாருங்க. உண்மையில ஏன்னா நேரத்துலலாம் ஆக்சிடென்ட் நிறையா நடக்குது. தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு போதையிலே வண்டியை ஓட்டி எங்கேயாவது விட்டு செத்து போயிடறாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு வீடே சப்ளை பண்ணணும்னு வச்சுக்க, வீட்லேயே போட்டு வீட்லேயே படுத்துருவாங்க. ஆக்சிடென்ட் தவிர்க்கப்படும். ஏன்னா போய் ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு போட்டாங்கன்னா மறுபடியும் அங்கேயே மறுபடியும் கோட்டர் அடிக்கிறாங்க. 2 இதோட சேர்ந்துட்டு பைக்கில் போய் வேறு டிக்கெட்டு எங்கேயாவது விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ ஈஸியாக போயிரும்ல, ஒரு கொரியரில் போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் போய் வீட்டிலேயே ஃபோன் அடித்து கொடுத்துலாம். அங்கேயே கப்பு டம்ளர் கூட வாங்கிட்டு வருவாங்க. அங்கேயே வச்சு அடித்தோமா வீட்டிலே படுத்துடலாம். கொண்டாடிட்டு அடி வாங்கினா கூட வீட்டோட போயிடும். அதனால் இது ஒரு ஈஸியான வழி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிறீங்க. காலங்களில் நடைபெறாமல் இருக்க தண்டவாளங்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ள நிகழ்வு அரங்கேறியுள்ளது. தண்டவாளங்களை மணமகனாகவும் மணமகளாகவும் கருதி வேத மந்திரங்கள் உச்சரித்து மாலை மாற்றி தேங்காய் உடைத்து பிரசாதங்களை வழங்கி திருமணத்தை நடத்தியுள்ளனர். திருமணம் செய்து வைத்தால் அது அமைதியும் பாதுகாப்பையும் தரும் என்று அவர்கள் நம்பி போயுள்ளனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் உயிர்களை இப்போலாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. பொண்டாட்டி புரிச்சன் சண்டை போட்டாவே ஒன்றா சேர்ந்தாதான் அவங்க சமாதானமாகறாங்க. அது மாதிரி தான் இப்போ தண்டவாளத்தில் இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பெரிய விஷயம்ல.
இப்போ தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கு ஜாலியாக இருக்கு. அப்போ அதுக்கு சந்தோஷமா இருக்கும்போது ஆக்சிடென்ட்கள் தவிர்க்கப்படுதுல. இப்போ தண்டவாளம் கல்யாணம் பண்ணி வச்சா ஒன்றா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் சரியில்லையா, ட்ரெயினுக்கு கல்யாணம் பண்ணிட்டுனா முட்டையே முட்டாது. அதுபோல் ஜாலியாக போயிட்டு இருக்குங்க. அதுபோக ரோடுகள்லேயும் நிறைய வாசனை நடக்குது. அப்பொழுது காருக்கும் கல்யாணம், பஸ்ஸுக்கும் கல்யாணம், பைக்குக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அம்புட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது. எல்லாம் அது வரல ஜாலியாக சைட் அடிச்சுட்டே போகுங்க. இது எங்கே போய் எப்படி முடிய போகுது இல்லை. அதாவது குழப்பத்தை வந்து இதை நம்புறான்னா பொறுப்பில் உள்ளவும் நம்புறா பாருங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. கரெக்டாக தான் திருடுனேன். பட் ஓட்டையில் விழுந்துட்டான். அது தூக்குனதுக்கப்புறம் கீழே குழி இருக்குன்னு தெரியும். அந்த வெயிட்டை வச்சு ஆனால் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியல. அதனால் இதை செய்யாதீங்க. இது ஏதோ வெளிநாட்டில் செஞ்சுருப்பாங்க போல, எல்லா பக்கமும் செய்கிறாங்கப்பா இந்த வேலையை. மறந்துட்டேனே. யாராலும் அடக்க முடியவில்லை. யாராலும் இருக்க முடியவில்லை. அதாவது இயேசுநாதர் உண்மையில இருந்தாருன்னா வருவார் நினைக்கிறிய? நேரம் ஃபாரின் போயிடுவார், இந்த பக்கம் வரவே மாட்டேன். அப்படி என்னடாடி எவ்வளோ பாட்டு, எப்படிப்பட்ட பாட்டுலாம் அதில் இருக்குது. எந்த காலத்தில் இருந்து எப்படியே இருந்தது கொண்டாண்டாங்களடா டிஸ்கோ டான்ஸ் மாதிரி. நல்ல வேலைடா, உண்மையிலே ஏசு பக்கத்தில் இருக்கிறதுல இல்லை, வரவும் மாட்டாரிங்க. ஏன்னா அவர் பாட்டில் எத்தனையோ பாட்டில் இருக்குது, அதில் ஒரு 2 படிக்கக்கூடாதா? ரேப் டான்ஸ் போட்டிருக்காண்டா என்னடா. ஆனால் அவரை வந்து வேற ஆளுக்கும் அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இவங்களே அசிங்கப்படுத்துவாங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. தன் உயிரை காப்பாத்துறதுக்கா வண்டி எல்லாருமே எப்பவுமே தான் பைக்கில் போகும்போதோ இதில் போகும்போதோ தற்சமயமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது நினைஞ்சால் நம்ம முன்னெச்சரிக்கையாக அதுலேருந்து காப்பாற்றிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி குதிக்கக்கூடாது. அவன் குதிக்காமல் இருந்தாலும் தப்பிச்சிருப்பேன். ஸோ வண்டி வளையுதே நினச்ச பதட்டத்தில் தன் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஜம்ப் பண்ணாப்புல அது மிகப்பெரிய ஜம்ப் ஆகி போச்சு. அதனால் இதோட நான் என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த முறை வீடியோ போடும்போது நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.